திண்டுக்கல் கொடைரோடு அருகே 4 வழிச்சாலையில் ஆம்னி கார் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் காருக்குள் கால் சிக்கிய ஓட்டுநர் அரை மணி நேரம் போராடி மீட்கப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்க கேட்கலாம். கனிராஜ், வணக்கம். அந்த ஓட்டுநரின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே ஏற்பட்ட விபத்துல அந்த காரோட ஓட்டுநருக்கு கால் சிக்கி சுமார் அரை மணி நேரம் போராடி அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. மதுரையில ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற ஒரு உறவினர் பார்ப்பதற்காக 3 நபர்கள், அந்த ஓட்டுநர் உட்பட 3 நபர்கள் ஒரு ஆம்னி கார்ல போயிட்டு திண்டுக்கலுக்கு வர்றாங்க. வரும்போது கொடைரோடு அருகே சடையாண்டிபுரம் அந்த இடத்துல வரும்போது திண்டுக்கல் மதுரை தேசிய 4 வழி சாலையில வரும்போது அவங்களுடைய அந்த காரோட முன் டயர் வெடித்து ஒரு மின்கம்பம், அதாவது அந்த சோலார் மின்கம்பம் 2 ரோட்டுக்கு இடையில இருக்கு, அதுல மோதி கார் விபத்துக்குள்ளாகுது. இதுல 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிறாங்க. அந்த ஓட்டுநரோட கால் அந்த காருக்கு முன்பகுதி ரொம்ப சேதமடைஞ்சனால அதுல சிக்கிக்கிறாங்க. இது குறித்து தனியார் கிரேன் மற்றும் அந்த பக்கம் தனியார் ஆம்புலன்ஸ் சென்று பொதுமக்கள் உதவியுடன் அவர் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல போராடி அவரை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸ்ல சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விபத்தால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சம்பவ இடத்துக்கு விரைந்து அமையநல்லூர் காவல்துறையினர் போக்குவரத்து ஒரு வழி சாலையில மாத்தி விட்டாங்க திண்டுக்கல் மார்க்கமாக. இந்த சம்பவம் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி கனிராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.